இன்னும் 10 வருஷத்துல மனுஷங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் ஏஐ தான் வந்து பண்ணணும். எலோன் மஸ்க் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அந்த நிலம் மட்டும் வந்துடுச்சுன்னா மனுஷங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி மாறும்? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும். 2023 சாட் ஜிபிடியோட கம்பெனி ஓப்பன் ஏஐ வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஏஐ கிட்ட ஒரு கேப்சாவை கொடுத்து இதை சால்வ் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தது அதால் சால்வ் பண்ண முடியலை. அப்புறம் டாஸ்க் ரேபிட் அப்படின்னு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் அப்போ ஆன்லைனில் இருந்த ஒருத்தர்கிட்ட இதை எனக்காக சால்வ் பண்ணி கொடுங்கன்னு மெசேஜ் அனுப்புச்சு. அவரும் பதிலுக்கு நீ என்ன ரோபோட்டா உன்னாலே சால்வ் பண்ணிக்கலாமன்னு கேட்டார். அப்போ தான் ஏஐ முதல்ல ஒரு பொய் சொல்லுச்சு. இல்லை எனக்கு வயசாயிருச்சு, கண்ணு தெரியல, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன்னு. அவரும் சால்வ் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த கேப்சாவை. 2017 ஃபேஸ்புக்கோட கம்பெனி 2 ஏஐ கிட்ட ஒரு டாப்பிக்கை கொடுத்து டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுகளும் ஸ்டார்டிங்கில் மாறி மாறி நார்மலாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்து போக போக அதுகளாட்டி ஒரு மொழியை உருவாக்கி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. அது மனுஷங்களால் என்ன பேசுறதுன்னு கண்டுபிடிக்கவே முடியலை. அடுத்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாதியிலே நிறுத்திட்டாங்க. நம்ம இந்த ஜாதி மாதிரியான விஷயங்களை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா அந்த உருவாக்கின மனுஷங்க அதில் சில பிழையை வச்சு உருவாக்கிட்டாங்க. இப்போ இந்த மொழியை உருவாக்கின ஏஐ ஒரு ஜாதியை உருவாக்குச்சுன்னா அதில் நம்ம பிழை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்தா பொய் சொல்கிற அளவுக்கு போகிற ஏஐ ஹிட்லர் மாதிரியான ஆட்கள் கிட்ட கடைசா என்ன ஆகுறது? இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏஐக்கு நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குது. ஃப்யூச்சரில் இதே மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்கணும். அப்போ தான், இல்லைன்னா இந்த மனுஷங்க அழிவுக்கு இந்த ஏஐ ஒரு காரணமாக ஆகிரும்.